ஆனால் திரு விஜய் அவர்கள் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பல இடத்துல பேசியிருக்காங்க. ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க சென்னையில. அதை ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க, மொத்தமாக 4,83,000 கோடி தேவைப்படும் என்று. அந்த விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொத்த வாக்குறுதி இடத்துல ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே 4,5 லட்சம் கோடி தான். ஸோ திரு தமிழக வெற்றி கழகம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை தாண்டி அந்த அந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ராமிஸ் இருக்கு. நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன், மக்கள் அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கட்டும். எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் எது சரியான வாக்குறுதி, எது சரியில்லாத வாக்குறுதி உச்சநீதிமன்றம் தரம் பிரிக்க பார்க்குறாங்க. வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் என்ன, ஃப்ரீபி என்ன, இலவசங்கிறது என்ன, மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை சோசியல் ஸ்ட்ரக்சர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அதே நேரத்தில் மக்கள் வாக்கு செலுத்தும் போது கூட சில வாக்குறுதிகளால் இன்னும் நம்முடைய கடன் சுமை அதிகமாகுமா, சில வாக்குறுதிகளால் 10,82,000 கோடி இருக்கக்கூடிய கடன் அது 15 லட்சம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள். அதனால மக்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. வாக்காளர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. எல்லா வாக்குறுதியும் எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் எது நேரடியாக தனக்கு பயன்படும், அதே நேரத்தில் எது பயன் பெறாது அப்படிங்கிறதையும் பார்க்கறாங்க. இந்த தேர்தலை பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா கட்சிகளுமே சொல்லி இருக்கின்றோம் மக்களுக்கு எது தேவை என்று நாங்கள் நினைச்சு சொல்றோம். இதான் உங்களுக்கு தேவை நாங்கள் நினைக்கிறோம். மக்கள்கிட்ட பேசிட்டு தேர்தல் ரிசல்ட் வரட்டுங்கன்னா எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.